நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கிங் செய்ய போகிறதில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு ஃபேமிலி ட்ரிப்புக்காக மதுரை வந்திருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி அப்படிங்கிற இடத்துல இலவம்பஞ்சு பெட்டு தயாரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம பிஸ்னஸ் தமிழா என் மகன் தான். அவங்க நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணும்போது நல்ல பொருள் எங்கே கிடைக்கும் நிறைய பேருக்கு வீடியோ போட்டுருக்காங்க. அப்படி அவங்களுக்கு பெட்டு வேணும், வாங்கினா இங்கே தான் வாங்குவேன், எனக்கு பியூராக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்காக பெட்டு வாங்கிறதுக்காக நம்ம வந்திருந்தோம். அந்த பெட்டை எப்படி ஆர்டர் கொடுக்கறது, எப்படி நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்கன்னு ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனல்லையும் நிறைய லேடிஸ் நிறைய பார்க்குறீங்க, நிறைய வயசானவங்க பார்க்குறீங்க. அவங்களுக்கு இந்த இலவம்பஞ்சு பெட்டு எப்படி பார்த்து வாங்குறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இலவம்பஞ்சு பெட்டு எப்படி வாங்குறது, அதனுடைய தரம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த இலவம்பஞ்சு பெட்டு தயாரிக்கிற அந்த ஓனர் இருக்கார், கார்த்திக் சார் இருக்கார், அவங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் உங்கள் பேர்? என் பேர் கார்த்திக் மேடம். அப்பா பேர் பி லட்சுமண பெருமாள். கம்பெனி நேம் கார்த்திகேயன் சில்க் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் அப்பா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 33 வருஷத்துக்கு மேலே இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பியூரி சுத்தமான நயம் இலவமஞ்சு மட்டும் உற்பத்தி, மெத்தை தலையணைகளாக உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். முதல்ல நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இலவம்பஞ்சு காய் எடுத்து அடித்து நாங்கள் தலையணையெல்லாம் போட்டிருக்கிறோம். அப்படி இல்லைனாலும் பெட்டு இப்போ எங்கள் மேரேஜுக்கெலாம் பெட்டு பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் மூட்டையாக பஞ்சு நாங்கள் 4 மூட்டை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அதை வீட்லேயே ஒரு ஆள் வச்சு நம்ம தைச்சி நம்ம ஃபில் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இல்லை. இப்போ போனோமா டக்குன்னு போனோமா நமக்கு பெட்டு கிடைக்கிது. இப்போ நம்ம இலவம்பஞ்சு பெட்டுக்கும் நம்மளுடைய இப்போ கிடைக்கிற மேட்ரஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ வர மேட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேடம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வரும், காயர் வரும், ஃபோம் வரும், மெமரி ஃபோமு, ஜெல்லி ஃபோமு, நிறைய அந்த மாதிரி மெத்தைகள் வந்துகிட்டு இருக்கு. இதில் நம்மளோட எங்கள் மெத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாரம்பரியமானது. எப்படி இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாலுக்கு பதிலாக பசும்பால் நல்லதுன்னு நினச்சாங்களோ, கருப்பட்டி, வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டி, வெல்லம், குளிர்பானத்துக்கு பதிலாக இளநீர், இந்த மாதிரி மாறினாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இலவமஞ்சு பெட்டு விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காயர் யூஸ் பண்ணிங்கன்னா அது அதிகமான சூட்டை கிளப்போம். இரும்பு என்றைக்குமே சூடு தான், அது வெயில் காலத்தில் படுக்க முடியாது. ஃபோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ள பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் உயிர் வாழக்கூடியது ஃபோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால என்றைக்குமே ஒரு மெத்தையை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு மேலும் மேலும் பணம் கொடுத்து நோயை விலைக்கு வாங்குற மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இலவமஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இலவமஞ்சில் தனி இலவமஞ்சில் படுத்துறதுனால மன அழுத்தம் குறையும், நல்ல தூக்கம் வரும், உடல் சூடு இருக்காது, பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டேட் முன்னுக்கூடியே ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி சூட்டு வலியெல்லாம் இதில் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றவங்க, இந்த மாதிரி வயசு எல்லாருக்குமே கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இலவமஞ்சு மிகச்சிறந்த ஒன்று மேடம். இப்போ நாங்கள் ஈரோடில் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே இலவம்பஞ்சு பெட்டுன்னு நிறையா வச்சுருக்காங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்குது, நாங்கள் பியூரில் தான் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா, நேரடியாக காட்டுக்காரங்கிட்ட மொத்தமாக கொள்முதல் பண்ணி அதை நெத்தாக வாங்கி உடைச்சி காய போட்டு அதை ஜிஞ்சிங் மிஷினில் கொடுத்து ஃபில்டர் பண்ணி தனி இலவமஞ்சு எடுத்து பெட் அண்ட் பில்லோவாக ரெடி பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். இதில் இடைப்பட்ட நேரம் புரோக்கர்ஸு யார் கைக்கும் கை மாறாமல் நாங்களே நேரடியாக A to Z நாங்களே மொத்தமாக பண்ணுறதுனால எங்ககிட்ட அவங்கக்கிட்ட விட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும் மேடம். அவங்கக்கிட்ட என்ன மாதிரி இருக்குன்னா, யாராவது ஒரு ஆள் காட்டிலேருந்து கொள்முதல் பண்ணுவார், யாராவது ஒருத்தர் அரைப்பார், யாராவது ஒருத்தர் என்ன செய்வார்னா கமிஷன் பார்த்து மொத்தமாக மாற்றி விடுவார், இன்னொருத்தர் வாங்கி அதை அமுக்கி செஞ்சுவார். இடைப்பட்ட நேரில் ஒரு 4 பேர் கைக்கு வர்றதுனால கண்டிப்பாக அது கரெக்டாக வருமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு கிடையாது. நான் எல்லாமே டோட்டலாக நாங்களே பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பொருளாக தரும். அடுத்து இப்போ இலவம்பஞ்சு பெட்டு எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்ன சைஸில் நீங்கள் வேரியேஷன் என்னென்ன இருக்குது மேடம்? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சிங்கிள், டபுள், கிங்கு, குயின் அப்படின்னு ஒரு 4 சைஸஸ் நம்ம ரெகுலராக போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம் சைஸ் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சிங்கிள், அதாவது 6க்கு 3.5, 6க்கு 4.5. இப்போ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தேக்கு கட்டில் அந்த மாதிரி அவங்களுக்கு வீட்டு ரூம் அளவுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கேற்ற மாதிரி பண்ணும்போது நாங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக ஆர்டர் கேட்டு அவங்களுக்கு நீளம் அவங்களும் என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணி அவங்க டேரெக்டாக பண்ணி கொடுப்போம். இப்போ நம்ம வீட்டில் இருந்துட்டு இப்போ நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இந்த இலவம்பஞ்சு பெட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா இப்போ வந்து எந்த ஊர்லேருந்து வேணால் ஆர்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சேலம் இருக்கட்டும், கோயம்புத்தூர், நாகர்கோவில், திண்டுக்கல், இங்கே எப்படி எல்லாம் இருக்கலாம், அங்கெல்லாம் உங்களால் அனுப்ப முடியுமா? அனுப்பலாம் மேடம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அது எனக்கு அதிகபட்ச ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், திருச்சி, கோயம்புத்தூர், இப்போ பாம்பே இந்த மாதிரி இடத்துலேருந்து ஆர்டர்ஸ் வருது. அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் மேடம். எது மூலியம் அனுப்பிச்சி வைக்கலாம்? பார்சல் சர்வீஸில் அனுப்பலாம் மேடம். ஏபிடி, கேபிஎன், டிவிஎஸ், எம்எஸ்எஸ், மேட்டூர் சூப்பர் சர்வீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே டெலிவரி ஆகணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்டி கொரியர் மூலியம் அனுப்பிச்சிடலாம். வீட்டுக்கே அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை, வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பில்லவும் பண்ணலாம், பெட்டும் பண்ணலாம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து அதர் ஸ்டேட்டு இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாங்க. இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து நிறைய பார்க்குறாங்க, மலேசியா, யூஎஸ்ஏலேருந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் உங்களால் அனுப்ப முடியும்? அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேடம். இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே கையோட கொண்டு போயிருக்காங்க. யூஎஸ்க்கு வந்து ஒருத்தர் கலிஃபோர்னியா கொண்டு போயிருக்காரு, நம்ம தஞ்சாவூர்காரு தான், அவர் கொண்டு போயிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 3 or 4 days முன்னாடி ஒருத்தர் யூஎஸ்லேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவருக்கு அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெட்டு தயாரிக்க எத்தனை நாள் ஆகும்? ஒரு பெட்டு தயாரிக்க குறைஞ்சது ஒரு 4 நாள் ஆகும் மேடம். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மேக்ஸிமம் வந்து சப்போஸ் சாட்டர்டே, சண்டே, வீக்கெண்டே கழிச்சது போக ஒரு 8 நாளைக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இப்போ வந்து அவங்களுக்கு டிசைன்ஸ் வேணும், இப்போ நாங்கள் நேரில் வந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க. சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் அந்த காட்டன் அந்த டிசைன்ஸில் மேலே இருக்கும் இல்லையா, அதோட டிசைன்ஸ்லாம் அனுப்பிட்டு நீங்கள் வாங்குவீங்களா? எப்படி? ஆமாம் மேடம். இப்போ என்கிட்ட வந்து கிளாத் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ரெட்டு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு ப்ளூ பிடிக்கும், இந்த மாதிரி கலர்ஸ் இருக்கும். என்கிட்ட கலர்ஸ் நிறையா இருக்குது. அதை நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கலர்ஸ் அனுப்பிச்சி விட்டுருவேன். அதை பார்த்து ஒன்று மார்க் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நான் உடனே தைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுவேன். சரி, உள்ளே இருக்க காட்டன் வந்து இலவமஞ்சு தான். மேலே என்ன கிளாத் நீங்கள் யூஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நிலா காட்டன் ஒரு காட்டன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். இலவமஞ்சுக்குன்னு ஏற்ற காட்டன் அந்த காட்டன் தான். அதை அந்த காட்டனில் தான் மேடம் தப்போம். அது வந்து நல்லா இருக்கும். ஓகே. இல்லை, நான் வந்து கேள்விப்பட்ட பாம்பே டைங் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கொஸ்டின் கேட்குறேன். அந்த இது எப்படி இருக்கும்? அந்த துணி இந்த துணி என்ன டிஃபரன்ஸ்? சில பேர் வந்து வாராங்க, சில பேர் வந்து பாய் வீட்டு ஆளுங்க, கொஞ்சம் முஸ்லீம்ஸ் வந்து நிறைய வந்து பாம்பே டே கிளாத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா பாம்பே டே கிளாத்து நாங்கள் எதுக்கு தைக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச கிளாத். ஏன்னா பாம்பே டே கிளாத் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம் சொல்லி வருவாங்க. அவங்க வந்து பாம்பே டே கிளாத்தை கையோடு எடுத்துகிட்டு வருவாங்க. வெல்வெட்டு அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களே வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்து தைக்க சொல்லி பண்ணி கையோட வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி நான் வந்து எங்கள் பெட்டு நாங்கள் பண்ணும்போது அப்போல்லாம் தான் செய்வோம். பாம்பே டேங்கில் போய் எனக்கு பெட்டுக்குன்னு போய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி நான் வாங்கியிருக்கேன். அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இந்த கிளாத்தை நம்மளே வந்து வாங்கிக்கலாம், இதில் கொண்டே கொடுக்கலாம், அந்த மாதிரி தைக்க முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் இந்த கொஸ்டின். பெங்களூர்ல சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கிளாத்தை கொரியரில் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் கூட ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே கிளாத்தை கையோட எடுத்து இத்தனை இந்த சைஸ் பெட் எத்தனை மீட்டர் துணி வரும்னு கேட்டு நான் சொல்லிடுவேன். இந்த வீதியில் இத்தனை மீட்டர் வரும்னு சொல்லிடுவேன். அவங்க அனுப்பிச்சு விட்ருவாங்க. ரெடி பண்ணி அவங்களுக்கு பெட் அண்ட் பில்லோவா அனுப்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் சிம்பிளான இது என்னென்னா, ஒரு சாதாரணமாக ஒரு சிங்கிள் காட், ஒரு டபுள் காட்டுக்கு ஒரு எத்தனை மூட்டை பஞ்சு பிடிக்கும்? இப்போ வந்து டபுள் காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மூடை போதும் மேடம். 3 மூடை 5 kg மூடை 3 போதும். அதில் வந்து பெட்டும் தைச்சு 2 பில்லோவும் தைச்சிடலாம். 3 மூட்டைனா ஒரு 15 kg பஞ்சு. 15 kg ஒரு பெட்டு 2 பில்லோ. இப்போ இலவம்பஞ்சு பெட்டு ஓகே, அது எப்படி நீங்கள் வந்து மடக்க முடியாது? ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அது மடக்க முடியாது. அது எப்படி நீங்கள் கேரி பண்ணி அப்படியே தான் அனுப்புவீங்களா இல்லை ஃபோல்டு பண்ணுவீங்களா? கரெக்ட் மேடம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கடைகளில் பார்த்தீங்கன்னா இலவமஞ்சுன்னு சொல்லி பாய் மாதிரி சுருட்டி வச்சிருப்பாங்க. அது புறாமே கலப்படம். அப்படிலாம் இலவமஞ்சு பாய் மாதிரிலாம் சுருட்ட முடியாது. ஒரு மடக்கு மடக்கி அதை கொஞ்சம் 2 பேர் சேர்ந்து டைட்டாக கயிறை வச்சு கட்டி பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒயிட் சீனி சாக் போட்டு கவர் பண்ணி சேஃபாக மழைகளை பெஞ்சாலும் இல்லை மெத்த பாலாகாத மாதிரி சேஃபாக நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சுருவோம் மேடம். ஓகே. இப்போ நம்ம இலவம் பஞ்சுக்கும் கலப்பட பஞ்சுக்கும் என்ன வித்தியாசம்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம வித்தியாசத்தை விட நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்? ஓகே. இப்போ வந்து இலவமஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது மேடம். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை மடக்க முடியாது. ஒரு ஆள் அமுக்கி பிடிச்சி மடக்கி கயிறை வச்சு கட்டணும். கலப்பட பஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம காட்டன் மில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டுக்கும் அந்த நூல் நெய்யை பயன்படுத்துகிறோம், மருத்துவத்துக்கும் அந்த பஞ்சை எடுத்தது போக மீதி வந்து வேஸ்டேஜ் ஐட்டம் கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பட்டாலே புழு வைக்கிற மாதிரி மிகவும் மோசமான பஞ்சு. கிலோ வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா 4 ரூபா, ஏன் குப்பையில் கூட கிடக்கும். அந்த மாதிரி பஞ்சை அள்ளிட்டு வந்து உள்ளே திணிச்சு இலவமஞ்சுன்னு சொல்லி நிறையா பேர் ஏமாத்துறாங்க. அதனால என்ன ஆகும்னா
அதில் படுத்தா வந்து அரிசி மூடையில் படுத்த மாதிரி இறுகி போயிடும். ஒன்று வேகமே உள்ளே அமுகி போயிடும், இல்லை கட்டிலேருந்து பிதுங்கி வெளியே தொங்கும், ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லு வரும், அதில் படுக்கிறதே சௌகரியம் இல்லாமல் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி கலப்பட பஞ்சு வாங்கி பயன்படுத்துகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மொத்தத்துக்கு இலவமஞ்சே இப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்த்து தூக்கி போட்டுட்டு வேறு கம்பெனி பெட்டுக்கு போய் மாறி அதுலேயும் வாங்கி கொஞ்சம் அவதிப்படுறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ நார்மல் பஞ்சுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கலப்பட பஞ்சுக்கும் இலவம் பஞ்சுக்கும் எப்படி வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறது? அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் கிடைக்கிற அடிபட்டா கைக்கு போடுற மருந்துக்கு போடுற ஒரு காட்டன் பஞ்சு. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு இந்த பருத்தி பஞ்சுக்கும் நம்ம இலவம் பஞ்சுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை காமிக்க தான் இப்போ உங்களுக்கு நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பருத்தி பஞ்சை தான் உங்களுக்கு கலப்படம் பண்ணி கொடுப்பாங்கன்னுலாம் நினைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையான பியூரான பருத்தி பஞ்சு. இதை விட இதில் வர்ற மோசமான ஐட்டம், வேஸ்டேஜான ஐட்டம், 10 ரூபாய்க்கு கூட மதிப்பில்லாத ஒரு கழிவு பஞ்சை தான் உங்களுக்கு மெத்தையாக தலைவாணியாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு விவரமாக, அதாவது தெளிவாக தெரியறதுக்காண்டி ஒரு 2 கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நம்ம அந்த மொதல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்திருக்க இந்த காட்டன் பஞ்சை அதுக்குள்ளே அமுக்கிறேன். அது பார்த்திங்கன்னா மூழ்கி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது கிளாஸில் நான் நம்மளோட இலவம் பஞ்சை கொண்டு வந்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறேன். திரும்பவும் பாருங்கள், நல்லா மூழ்கடிக்கிறேன். மூழ்கடிக்கும் போதில் அது என்ன ஆகுதுன்னா, தண்ணிக்குள்ளேயே போகாமல் தண்ணியை தன்னோட தன்மையை உறிஞ்சிக்கிறாமல் திரும்ப திரும்ப மேலேயே வருது. இன்னும் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா கையை உள்ளே விட்டு அமுக்கிறேன். பாருங்கள், இருந்தாலும் அது வந்து மேலே தான் வருது. இப்போது பாருங்கள், காட்டன் பஞ்சை உள்ளே விரலை விட்டு நான் எடுக்கிறேன். அது எடுக்கும்போதில் என்ன ஆகுதுன்னா, தண்ணியை நல்லா உறிஞ்சு இருக்குது. இப்போ பாருங்கள், அதை நல்லா தண்ணியை உள்ளே புளியிறேன். புளிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இப்போ அதோட இதை பாருங்கள், பார்த்திங்கன்னா சூம்பி போய் சப்பி போய் கிடக்கு. இப்போ நம்மளோட இலவம் மஞ்சை எடுத்து பாருங்கள், தண்ணி தான் மேலாப்பில் ஒட்டியிருக்கு. நல்லா பாருங்கள், தண்ணி தான் மேலே ஒட்டியிருக்கே தவிர தண்ணி உரியவே இல்லை. இந்த மாதிரி காட்டன் பஞ்சை கூட, பியூரான காட்டன் பஞ்சு கூட உங்களுக்கு மெத்தையில் அமுக்கி தர மாட்டாங்க. தண்ணி பட்டவனே வண்டு புழு வைக்கிற மாதிரி மிக மோசமான கருப்படிச்சு போய் இருக்கிற கழிவு காட்டனை தான் மெத்தையாக ரெடி பண்ணி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காண்டி உங்களுக்காண்டி சொல்கிறேன். இப்போ நம்ம இலவம் பஞ்சுக்கும் இதுக்கு நான் கலப்பட பஞ்சுக்கும் வித்தியாசம் நீங்கள் காமிச்சிருந்தீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, எல்லா லேடிஸுமே வீட்டில் இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, போனோமா பெட்டை வாங்கினோமான்னு இல்லாமல் அதில் உள்ள இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அந்த காயிலேருந்து எனக்கு பஞ்சு, அது நீங்கள் பெட்டு தைக்கிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து எப்படி பண்ணுறீங்கன்னு உங்கள் ப்ராசஸ் எனக்கு கொஞ்சம் காமிங்க. கண்டிப்பாக. வணக்கம். இலவம் மஞ்சு மெத்தைகளை எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இப்போ நான் படிப்படியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நீங்கள் இந்த கீழே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நெத்து, அதாவது இலவம் மஞ்சு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெத்து, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காடுகள்லேருந்து கொள்முதல் பண்ண இலவம் மஞ்சு காய். அது வந்து இதே தான், ஃபுல்லாக பச்சையாக இருக்கும். இப்போ இது காஞ்சு போனதுக்கப்புறம் பழமாலாம் மாறாது, நெத்தாக மாறும். அதாவது ஒரு கூடு மாதிரி. இப்போ பாருங்கள், இதை நான் உடைக்கிறேன். இந்த மாதிரி உடைச்சி இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே இருக்க இந்த பஞ்சை வந்து என்ன சொல்லுவோன்னா கொட்டை பஞ்சுன்னு சொல்லுவாங்க, விதை பஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விதை, கோது, பஞ்சு தனி, இலவம் பஞ்சு தனியாக இருக்கும். இப்போ இந்த உள்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நாங்கள் வந்து கோதுன்னு சொல்லுவோம். இந்த உள்பகுதியை இதில் விதை 3 கலந்துருக்கும். இதை நாங்கள் உடச்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பெரிய பெரிய மூடைகளில் நாங்கள் பேக் பண்ணிக்கிறோம். அந்த மூடையோட எடை வந்து பார்த்திங்கன்னா 45லேருந்து 50 கிலோ இருக்கும். இதைத்தான் நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வோன்னா, மிஷினில் கொடுத்து ஃபில்டர் பண்ணி தனி இலவம் மஞ்சா, விதை தனியாக, கோது தனியாக பிரித்து அந்த தனி இலவம் மஞ்சு மெத்தை தலையணைகளை தயாரிப்போம். அதை நீங்கள் பார்த்து அந்த நெத்தை உடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உள்ள பஞ்சு இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விதை, கோது, அப்புறம் எல்லாமே மொத்தமாக கலந்துருக்கும். இதை தான் நாங்கள் இந்த மிஷினில் கொடுத்து நாங்கள் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுவோம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது சோப்பு நுர மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியுதா, இது தாங்க தனி இலவம் மஞ்சு, இதுதான் ஒரிஜினலு. இதை பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதை எடுத்து கைக்குள்ளே அடைக்கிட்டேன். இதுதான் இலவம் மஞ்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் கைக்குள்ளே கம்ப்ளீட்டடாக அடைக்கிட்டேன்.
இப்போ எடுத்து பார்த்தா பழைய நிலைமை அடையுது பார்த்தீங்களா. இதுதாங்க தனி இலவமஞ்சு, எந்த கலப்படமும் இல்லாத தனி சுத்தமான இலவமஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் சாண்டில் கலராக தான் இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்காது. அந்த தனி இலவமஞ்சுக்கு அப்புறம் பிரிகிற இந்த ஐட்டம் தாங்க விதையாகவும் இருக்கும், கோதாவும் இந்த மாதிரி கலந்து இருக்கும். இதுதான் நம்ம அரைச்சி முடித்ததுக்கப்புறம் பிரிகிற ஒரு வேஸ்டேஜ்னு சொல்லலாம், இல்லைன்னா விதைன்னு சொல்லலாம். இப்போ பஞ்சு அரைக்கிறது, பஞ்சை தனியாக பிரித்து எடுக்கிறது, எல்லாத்தையும் விதை தனியாக பிரித்து எடுக்கிறது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தீங்க. இதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத்தை செலக்ட் பண்ணி அதை நம்ம கட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிளாத்து தான் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது அதை தான் நம்ம மார்க் பண்ணி தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இப்போது அதை மார்க் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த ப்ராசஸ் தான் நம்ம பஞ்சை ஃபில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பஞ்சு விதை தனியாக கோது தனியாக பிரித்ததை பார்த்தீங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிளாத் செலக்ட் பண்ணி அதை கட் பண்ணதை பார்த்தீங்க. அதுக்கடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணதை பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம தனி இலவமஞ்சை எடுத்து பெட்டில் ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டோட ஓரத்தனை சுற்றி எல்லாமே சைடு கட்டு ஃபைனலாக பண்ணி அதோட ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் பெட்டு எப்படி தயாராகுதுன்னு ஃபுல்லாக எனக்கு காமிச்சிருந்தீங்க. இப்போ நாங்களும் பெட்டு தயாரிக்க கொடுத்துருந்தோம், நீங்கள் அதுவும் பார்த்த வேலை போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு சொன்னாவே பொண்ணு வீட்டில் பெட்டு இது பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பெட்டு வாங்கினா இப்போ இலவம்பஞ்சு பெட்டு எத்தனை வருஷத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும்? இலவஞ்சு வந்து இப்போ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துலேருந்து ஒரு 13 வருஷம் வரைக்கும் வரும் மேடம். 8 வருஷம் நான் ஒரு 6 இன்ச்சஸ் நான் போட்டு கொடுக்குறேன்னா 8 வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதோட கணம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஒரு 6 இன்ச்சு வந்து ஒரு 5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ். ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே எல்லாமே தவுடு மாதிரி ஆயிடும், பவுடராக போயிடும். இதுதான் இலவமஞ்சோட லைஃபு. சில பேர் சொல்லுவாங்க இப்போ 20 வருஷத்துக்கு வரும், 25 வருஷத்துக்கு வரும், அப்படிலாம் வராது. அப்படி வரதா இருந்தால் ஏதாவது கலப்படம் பண்ணி காட்டனில் கட்டியாக போட்டு கொடுக்குறது அந்த மாதிரி வரும்னு தெரியும். தனி இலவமஞ்சுக்கு ஒரு 12 வருடம் வந்து லைஃபு. 12 வருஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அதை பிரித்து பார்த்தா பஞ்சு ஓரளவு நல்லா இருந்தால் அதை பழையபடி ஒரு பில்லோவாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணி. நான் அதான் அடுத்த கொஸ்டினாக கேட்கலாம் இந்த. ஏன்னா ஒரு பெட்டு வந்து ஒரு 15 வருஷத்துக்கு 13 to 15 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. திரும்பி மறுபடியும் ஒரு சிலர் கேட்குறாங்கன்னா வந்து அதே மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த பஞ்சை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பஞ்சு சேர்த்து இன்னொரு பெட்டாக தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் சாத்தியம்? அது வந்து நம்ம மெத்தையை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து இருக்குது. சில வீடுகள் வந்து ரெண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக பயன்படுத்தும். ஒரு சில வீடுகள் வந்து ஏறி குதிப்பாங்க செய்வாங்க. அதை பொறுத்து பஞ்சு உள்ளே நொறுங்கிருச்சுன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஓரளவு படுக்கை செய்ய பயன்படுத்தின ஒரு பெரியவங்க இருக்கிற வீடாக இருந்தால் படுக்கை செய்ய பயன்படுத்த ஒரு குறிப்பிட்ட வருடம் அதை 12 வருஷம் கழித்து அதை பிரித்து ஒரு 10 தலையணை ஒரு 15 தலையணை வரை கூட பஞ்சோட தன்மையை பொறுத்து நம்ம தச்சு வீட்டில் வச்சுக்கலாம். இல்லை நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி மறுபடியும் பிரித்து பெட்டு தயாரிக்கிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இலவம் பஞ்சு எப்படி பார்த்து வாங்குறது, அது வந்து கலப்படமா இல்லை சரியானதான் நம்ம தெரிஞ்சுக்கிறதும், அதுலேருந்து நம்ம எப்படி பெட்டு தயாரிக்கிறதும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இலவம் பஞ்சு பெட்டு நம்ம வாங்கி பியூராக வாங்கி நம்ம 12 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் பின்னாடி வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தலகணையாக நம்ம பண்ணிக்க முடியும். அதுவே வந்து நீங்கள் கடையில் இருக்கிற மேட்டர்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்தில் அது அப்படியே தூக்கி தான் போட வேண்டியதாக இருக்கும், அது குப்பைக்கு போகிறதாக தான் இருக்கும். அது இல்லாமல் இலவம்பஞ்சு பெட்டு எந்த அளவுக்கு ஹெல்த்தியானது, அதில் படுக்கிறதுனால ஹீட் இருக்காது, நிம்மதியான தூக்கம் வரும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேத்துக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பிஸ்னஸ் தமிழா வந்து அவங்களுடைய சேனலுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கெங்கே நல்ல பொருளாக கிடைக்கும் அப்படின்னு தேடி வீடியோ போட்டுட்ருக்குறாங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா வியூவர்ஸ்க்காக அதை வீடியோலாம் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.